லிட்டில் சைக்ளோன் த ஸ்டோரி ஆஃப் அ கிரிஸ்லி கப்னு சொல்லக்கூடிய ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இதை எழுதுனது வந்து வில்லியம் டெம்பிள் ஹார்னடி அவர்கள். ஸோ இந்த ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரடி வந்து காட்டுலேருந்து அதை வன சரணாலயத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி வந்து அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து எப்படி அடாப்ட் ஆகிருக்கு. இங்கே மூர்க்கத்தனமான அனிமல்ஸ் தான் இருக்குது இங்கே இந்த ஜூவில். ஸோ அதோடு எப்படி வந்து அது சர்வை ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நம்ம சின்ன வயசுலேயே வந்து பார்த்துருப்போம். நிறைய அந்த குட்டி குட்டி பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளும் சரி, சின்ன வயசு பசங்களும் சரி, இந்த டெடி பியர்லாம் வச்சு விளையாடிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தா, ரொம்ப வார்மாகவும் நல்லா புசு புசுனாகவும் இருக்கும். அது கட்டி பிடிக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் வந்து பசங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி டால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, பசங்க வந்து அதை வச்சுட்டு விளையாடுவாங்க. அதுக்கு ஜஸ்ட் ஒரு சட்டை போட்டு விடுற மாதிரி, இல்லை ஊட்டி விடுற மாதிரி, அது எங்கே போனாலும் தூக்கிட்டு போகிற மாதிரி. ஸோ இப்படிலாம் வந்து கேரி ஓவர் பண்ணுவாங்க. அது எதோடு ஒப்பிட்டு நமக்கு அது டாலாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு பியரோட ஒப்பிட்டு தான் நமக்கு ஒரு டாலாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ சின்ன குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சு போகும்போது கண்டிப்பாக அழுவாங்க. லைக் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது அழுவாங்க. இல்லை அம்மா எங்கேயாவது கடைக்கு போயிட்டாங்கன்னா அழுவாங்க. அதே அம்மா பசங்கள ஸ்கூலுக்கு விட்டுட்டு அவங்களும் வந்து அழுவாங்க. கண்டிப்பாக வந்து, ஐயோ நம்ம பையனோ பொண்ணோ இவ்வளோ நாள் வந்து நம்ம கூட இருந்தால் நம்ம இப்போ ஸ்கூலில் விட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்களும் அழுவாங்க. அப்போ இது ஒரு நேச்சர், ஒரு பாண்டிங், அம்மாக்கும் குழந்தைங்களுக்குள்ள ஒரு பாண்டிங். இது வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இது வந்து அனிமல்ஸ்க்கும் இருக்கும். பாருங்கள் இந்த சைடு. ஹவு டு யூ திங்க் அனிமல்ஸ் வுட் பிஹேவ் வென் தே ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் தேர் ஃபேமிலிஸ்? அவங்க குடும்பத்திலேருந்து அந்த அனிமல்ஸ்லாம் வரும்போது அதுக்கும் உணர்ச்சிகள் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த ப்ரோஸில் பார்க்க போகிறோம். ஹியர் இஸ் an interesting story of a young grizzly bear which provided its strength and grit, not wishing to be cowered down or dominated by other bigger bears. ஸோ அப்போ இதில் என்னென்னா, ஒரு சின்ன கரடி அதனுடைய ஸ்ட்ரென்த், அதாவது அந்த காட்டில் இருந்து தனித்து வந்து ஒரு ஜூவில் வந்து ஃபார்ம் ஆகும்போது ஒரு பயந்த சுபாவமாக இல்லாமல், கோழையாக இல்லாமல், ஓகேங்களா, இது வந்து அதை விட பெரிய பெரிய மூர்க்கத்தனமான மிருகங்கள் இருந்தாலும் தன்னை வந்து என்ன, அது ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பியராக வந்து காமிக்கிறது தான் வந்து இந்த ப்ரோஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதேமாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரிட் ஸ்ட்ரென்த் அண்ட் கிரிட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மன உறுதி. அது வந்து, அதாவது நம்ம எல்லாரோட ஒப்பிட்டுக்கலாம். நம்ம ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம பயந்து போகக்கூடாது. கோவடனா நான் கோழையாக இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ஒரு தைரியம் வந்து இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லுது. ஓகே, அது மாதிரி இந்த பியர் வந்து, குட்டி பியர் வந்து பெரிய பெரிய பியரை பார்க்கும்போது அதை ஃபேஸ் பண்ணும்பொழுது அதுக்கு வந்து ஒரு மன உறுதியும் ஸ்ட்ரென்த்தும் வந்து இருந்துச்சாமா. ஓகே. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி என்னென்னா, இந்த லிட்டில் சைக்ளோன் சொல்லக்கூடியது அந்த பியருக்கு, அந்த குட்டி பியர் இருக்கு இல்லையா, அதுக்கு வச்ச பேர். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி இந்த லிட்டில் கிரிஸ்லி கப் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து எடுக்கப்பட்டது. எதுக்கு இந்த பேர் லிட்டில் சைக்ளோன்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த குட்டி கரடிக்கு பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை வந்து நல்லா ஒழுங்காக ட்ரீட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு மாதிரி விகரஸாக வந்து பிஹேவ் பண்ணும். விகரஸ்ன்னு சொல்லும்போது நான் என்னது, அடிக்கு அடி அப்படின்ற மாதிரி தான். நீ ஒழுங்காக பிஹேவ் பண்ணால் நான் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவேன். நீ ஒழுங்காக பிஹேவ் பண்ணால் நானும் ஒழுங்காக பிஹேவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி நம்ம இல் ட்ரீட்மெண்ட் பண்ண, அது ஒழுங்காக கையாளலைன்னா என்ன பண்ணுமா, நம்மளை வந்து உண்டுலன்னு ஆக்கிடுமா. ஸோ அதனாலேயே வந்து அது பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, லிட்டில் சைக்ளோன். ஏன்னா ஒரு உண்டுலன்னு பண்ணிவிடும் அப்படின்றதால ஒரு லிட்டில் சைக்ளோன் சொல்லிட்டு ஒரு செல்லமாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த குட்டிக்காரருடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா, இந்த சில்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுக்கு எதிர்க்கே வந்து பார்த்திங்கன்னா, அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹில் சைடு, அதாவது மலை பகுதிகள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து இருந்துச்சாமா. அதை வந்து பார்த்திங்கன்னா, இந்த மதரை, அதாவது இந்த பெரிய பியர் இருக்குல்ல, அம்மா பியரை வந்து ஃபயரால் வந்து சுட்டு சாகடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி சாகடிக்கும்போது அந்த மிருகங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா குட்டி குட்டிங்கும்போது ஸோ அதுங்களுக்கு தெரியல. அவனும் அவனுடைய தம்பியும் வந்து பிரதர்ன்னு கொடுத்துருக்காங்க. மேபி அது எல்டரா எங்கறான்னு தெரியல. ஜஸ்ட் பிரதர் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடுகுன்னு ஓடி போய் எங்கள் அம்மாவை வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டம்பி லெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டம்பி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுமாரி ஷார்ட்டாக இருந்தாலும் அது வந்து எப்படி இருக்கும், திக்காக இருக்கும். அதுமாரி ஸ்டம்பி லெக்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ண, அங்கே போய் பார்க்குதாம்மா. when they crept where they had seen last her. ஓகேங்களா. ஸோ அங்கே போயிட்டு தவழ்ந்து போகிறாங்க. கிரெப்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தவழ்ந்து அங்கே போய் பார்க்குறாங்க. அவங்க எல்லாமே, அதாவது 2 பேருமே என்ன நினச்சிட்டாங்க, அவங்க அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் நல்லா வெதுவெதுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் வந்து படுத்துட்ருக்காங்க. ஏன்னா இறந்த உடனே வந்து அந்த பாடி வந்து ஐஸாக சில்லுன்னு ஃபார்ம் ஆகாது. அது வந்து கொஞ்சம் அந்த வதவெதுப்புன்னு சொல்லுவாங்க, அந்த வார்ம் இது இருக்கும். ஸோ உடனே அந்த 2 கரடி என்ன பண்ணுமா, அவங்க அம்மா மேலே வந்து அப்படியே படுத்துக்கிட்டு இருக்குமாம்மா. எது வரைக்கும், காலையில் வரைக்கும் அவங்க அம்மா மேலே வந்து படுத்து தூங்குதுங்களாம். ஸோ அடுத்த நாள் காலைல வந்து சூரியன் உதயமாகுது. அப்படியே அந்த மலையிலேருந்து இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த மலையிலேருந்து அப்படியே சூரியன் எழுந்துச்சி வர மாதிரி வருது. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த 2மே ஆர்ஃபன்ஸாக ஆயிடுச்சு இல்லையா, அனாதையாக ஆயிடுச்சு, அம்மா இல்லை. ஸோ தனித்து இருக்குது. உடனே அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரஃப் கிராஸ் போன், அதை அந்த 2 கரடியும் வந்து ஒரு ஹியூமன் ஹேண்டால் வந்து ரஃப்பாக தூக்குற மாதிரி அதுங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு.
ஓகேங்களா. உடனே அதுங்க என்ன பண்ணுது, அந்த முருகத்தனமா வேலண்ட்டா வந்து என்ன பண்ணுது, கடிக்குது. ஏன்னா திடீர்னு ஒரு அது யாரோ ஒரு ஹியூமன தொடும்பொழுது ஐ மீன் மிருகத்த தொடும்பொழுது என்ன ஆகுது, அது வந்து கடிக்கும். ஓகேங்களா. வந்து கடிக்குது, ஸ்க்ராட்ச் பண்ணுது, கீறி விடுது, எல்லாம் பண்ணுது. பால்டுன்னு குடுத்துருக்காங்க. பால்டுன்றதுனா கத்துறது. அந்த காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற மாரி வந்து அது கத்துறது, ஷவுட் லவுட்லின்னு சொல்லலாம். இல்ல வந்து கிரைட் நாய்ஸ்லின்னு சொல்லலாம். ஓகே. அது மாரி வந்து பயங்கரமா கத்துது. ஓகேங்களா. ஸோ இது மாரி வந்து கத்தும்பொழுது, ஒரு சில இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கடுமையான ஒரு தாக்கமா இருந்திருக்கு. அதுதான் இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபியர்ஸ் அண்ட் டெரிபிளா இருந்திருக்கு அப்படின்றாங்க. அதில ஒரு கேப்டர்னா அந்த விலங்க பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த கேப்டர வந்து பார்த்தீங்கன்னா, "சரி போ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரடிய வந்து விட்டுட்டாரு. ஒரு குட்டி கரடிய விட்டுட்டாங்க. அந்த கரடி வந்து இன்னமும் வந்து சில்கூட்ல இருக்கு அப்படின்றாங்க. ஆல்தோ அதர் கப் ஃபவுட் ஜஸ்ட் ஆஸ் டெஸ்பரேட்லி. அதே மாரி வந்து இன்னொன்னு வந்து என்ன பண்ணுதாம், ஃபவுட் பண்ணி பாக்குது. ஆனா, அத பிடிச்சிருந்த கேப்டர் என்ன பண்ணிருக்காராமா, நல்லா கெட்டியமா பிடிச்சுருக்காரு. அவரு ஹிண்ட் லெக்ஸ் அது கால் இருக்கு இல்லையா? அந்த ஹிண்ட் லெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அத வந்து பிடிச்சிருக்காரு. அத டிராக் பண்ணி இப்டி முன்ன பின்ன வந்து இப்டி ஏன்னா அத அத தன்ன வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஊஞ்சல் ஆடுற மாரி என்ன பண்றாரு, ஸ்வங் பண்ணிட்டே போறாரு. ஸ்வங்குன்றது வந்து அத ஆட்டிட்டு, ஆட்டிட்டு போறாரு. இங்க ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிருங்க பாருங்க. ஸ்வங் ஹிம் அரவுண்ட் ஹிஸ் ஹெட். ஒண்ணும் இல்ல, நீங்க கார்த்திகை தீபம் அப்ப கார்த்தி சுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா? அதே மாரி இந்த குட்டி கரடிய அப்படியே கையால பிடிச்சு தான் தலைய மேல அப்படியே சுத்திக்கிட்டே கூட்டு போறாரு. ஏன்னா, அது வந்து எங்கேயும் கடிக்கக்கூடாது. அதோடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகணும். அது மாரி சொல்லிட்டு அது இத மாரி என்கேஜ் பண்ணிட்டே போறாரு. எப்ப அவர் கையில வந்து ரோப் கிடைக்கிற வரைக்கும் அதுதான் வந்து ப்ரொக்யூர்டுன்னு எடுத்துருக்காங்க. கிடைக்கிற வரைக்கும். ஓகேங்களா. ஏன்னா ரோப் கிடைச்சுன்னா அது வந்து அவர வந்து ஐ மீன் சாரி கரடிய வந்து கட்டி போட்டுடலாம் இல்லையா? ஸோ, அதனால அது வரைக்கும் அப்படியே சுத்திக்கிட்டே போறாரு. ஃபைனலா வந்து அவர் கையில வந்து ஒரு காலரு, செயினு, போஸ்ட்டும் வந்து கிடைச்சுச்சு. ஓகேங்களா. ஸோ, அத வந்து அந்த கரடியுடைய காலர் செயின்லாம் வந்து போட்டு விடுறாரு. ஓகேங்களா. இத எடுத்துட்டு போய் எங்க வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்யூபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி. அந்த சிட்டில ஒரு அறையில ஒரு எண்டுல வந்து போட்டு வைக்கிறாங்க. பின்ன அறையில வந்து போட்டுருக்காங்க. ஸோ, 2 லெக்டு அனிமல்ஸ்ன்றத இங்க வந்து மனுஷன சொல்றாங்க. ஸோ, அது வந்து எப்படி இருக்காமா, 2 லெக்டு அனிமல்ஸ் லெஸ் இன்டெலிஜென்ட் தேன் ஹிம்செல்ஃப். எத விட இந்த குட்டி கரடி இருக்கு இல்லையா? அதுதான் வந்து அறிவுல சிறந்ததா இருக்கு. ஏன்னா தன்ன அட்டாக் பண்ண வராங்க, தன்ன எங்கேயோ கூட்டிட்டு போற வராங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? வயலன்ட்டா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அத தான் இங்க வந்து ஒரு மனுஷனோட கம்பேர் பண்ணி இங்க வந்து உங்களுக்கு சொல்றாங்க. இங்க பாருங்க ப்ரொடாட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ப்ரொடாட்ன்றது வந்து போக்குடு. அதாவது தூண்டுறது, அது மாரி சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வந்து ப்ரொடாட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாரி வந்து தன்னை எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணி வெளிய வந்துடணும் அப்படின்ட்டு அதுக்காக வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு டைம் ஏன்னா அது ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல. நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்துருக்கோம். தன்னை எதிர்த்தா அது வந்து வயலன்ட்டா மாறிடும். அதனால தான் இதுக்கு லிட்டில் சைக்ளோன்னு சொல்லிட்டு பேர் இருக்குன்ட்டு. அது மாரி ஸோ ஒரு ஜியாலஜிக்கல் சொசைட்டி ஃபீல்ட் ஏஜென்ட் என்ன பண்றாரு, அப்படியே அழகா சாஃப்ட்டா அந்த லிட்டில் சைக்ளோன் பேர வச்சுட்டாங்க. வச்ச பிறகு சொல்றாங்க லிட்டில் சைக்ளோன ரெஸ்க்யூ பண்ணி ஏன்னா ஒரு அன்பான கை நம்ம வந்து அடிச்சு சொன்னா கேட்காம, அன்பா சொல்லும்போது கேட்கறவங்க இருப்பாங்க இல்லையா? அது மாரி அன்பா கம்ஃபர்டபுளா ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வைக்கிறாங்களாம். ஸோ எந்த தொந்தரவுலாம் இல்லாம அது வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. இத எங்க கொண்டு போறாங்க? நியூயார்க்கு கொண்டு போறாங்க. ஸோ அந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி கரடின்னா அங்க எப்படி இருக்காமா, ட்ரூலா இருக்கு. ட்ரூல்ன்றது வந்து ரொம்ப கியூரியஸா என்ன அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கியூரியஸா இருப்பாங்களா, அது மாரி வந்து ஃபீல் ஆச்சுமா. அதே சமயத்தில அத பார்க்கறதுக்கு எப்படி ரக்கிஷ் லுக்கிங் என்கிட்டயாடா வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு ரக்கட் டைப்பா இருப்பாங்க இல்லையா, அது மாரி வந்து இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ அதே மாரி இந்த கிரிஸ்லி கப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கிரேயா இருக்கு. அதான் இங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, கிரே ஃபுல் மூன் ஆஃப் ஃப்ளஃபி ஹேர் அப்படின்னு நான் ஃபுல் மூன்னா முழு நிலா இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாரி அந்த உடம்பு முழுக்க வந்து எப்படி இருக்குமா, புசு புசுன்னு ஃப்ளஃபி ஹேரா வந்து இருக்கு அப்படின்றாங்க. அப்போ அத பத்தி ஐ மீன் வர்ணிச்சு சொல்றாங்க. 2 பெரிய கண்கள் இருக்கு. அந்த கண்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா, அப்படியே இந்த ஜெட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி ஸ்பார்க்கிள் ஆகுற மாரி, ஜொலிக்கிற மாரி இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு கீழ பிஹைண்ட் அது கீழ எப்படி இருக்குமா, பஜ்ஜின்றது வந்து ஷார்ட், ஃப்ளாட் அண்ட் ஷார்ட்ன்னு சொல்ற மாரி இருக்கும். ஓகே குட்டையா, ஃபேட்டா ஓகேங்களா. அதாவது ஷார்ட் அண்ட் ஃபேட்ன்னு சொல்லக்கூடியது அந்த பஜ்ஜி நோஸா வந்து இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாரி வந்து ஆனா அதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரடி குட்டி கரடி வந்து கொஞ்சம் ஷார்ட்டாவும் இருக்கு அப்படின்றாங்க. ஐ மீன் எக்செப்டிங் ஃபார் ஹிஸ் ஹை ஷோல்டர்ஸ் அவனுடைய ஷோல்டர்ஸ தவிர்த்து, அவன பார்த்தா எப்படி இருக்காமா, ஹி வாஸ் a little more than a big bale of grey fur set upon a 4 posts of the same material. ஒண்ணும் இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 4 தூண், ஒரு குட்டி குட்டியா 4 தூண் வச்சு, அது மேல வந்து நல்ல ஃபர்ரான மெட்டீரியல் வந்து வச்சா எப்படி இருக்கும்? அது மாரி வந்து இருக்காமா. அவனுடைய ஷோல்டர தவிர்த்து பார்த்தீங்கன்னா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. தலை, அந்த ஷோல்டர விட்டுருங்க. அப்படியே அந்த கரடி வந்து 4 கால்ல நிக்கிற மாரி. அப்ப தூரத்துலருந்து பார்க்கும்போது ஒரு குட்டி குட்டி போல். அந்த குட்டி போல் மேல அழகா ஃபர்ரால வந்து செஞ்சது மாரி இருக்கு அப்படின்ட்டு. அதுதான் வந்து 4 போஸ்ட் ஆஃப் சேம் மெட்டீரியல்ல செஞ்ச மாரி இருக்குன்றாங்க. ஆனா அதோடைய க்ளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கைகள்ல இருக்கக்கூடிய அந்த
நெகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிடபுளாக இருக்குது. அதாவது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ஸு அப்படின்றாங்க. அண்ட் ஹி ஹேட் த ட்ரூ கிரிஸ்லி ஸ்பிரிட். ஸோ இந்த கரடி எங்கே கொண்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, த பியர்ஸ் நர்சரின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அது என்ன எங்கே இருக்குன்னா, நியூயார்க்கில் நியூயார்க் ஜூவாலஜிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய யார்டு இருக்குது. யார்டுன்றது பார்த்தீங்கன்னா, நல்லா வேலி அமைச்சு ஃபென்சிங்லாம் போட்டு அங்கே வந்து அந்த மிருகங்கள் வசிக்கக்கூடுற மாதிரி இடம் இருக்காமா. அங்கே வந்து ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா, நிழல் தரத்துக்காக ஒரு மரமும், இன்னொரு மரம் வந்து இந்த கரடிகள்லாம் வந்து மேலே ஏறுறதுக்கு கொள்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரமும் இருக்குது. அதுமாரி அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. 3 டென்ஸ் குகைகள் இருக்கா. இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த கரடிகள்லாம் தூங்குறதுக்காக 3 டென்ஸ் இருக்குது. அதுமாரி செங்குத்தான பாறைகள், அதில் வந்து இந்த கரடிகள்லாம் ஏறி இறங்கி விளையாடுற மாதிரி செங்குத்தான பாறை வந்து இருக்காமா. அதே மாதிரி இட் நெவர் கண்டென்ஸ் ஃபியூர் தென் 6 கப்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் 8. ஓகேங்களா. இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 6 குட்டி கரடியாச்சும் அங்கே இருக்குமா. அப்படி இல்லைனா ஒரு சில நேரத்தில் வந்து 8 கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தைரியத்தை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்கும். ஏன்னா இந்த குட்டி பியர் இருக்கு இல்லையா, அது வந்து வனத்தில் வாழ்ந்துச்சு. ஸோ அப்படி வனத்தில் வாழும்பொழுது இங்கே வந்து ஒரு நர்சரியில் மற்ற பியரோட வந்து எப்படி வந்து வாழப்போகுது, அப்படி வாழ்ந்து அதோடு ஒன்றிணைந்து எப்படி வந்து இங்கே சந்தோஷமாக இருக்க போகுது. ராய்ஸ்ட்ரிங்னு சொல்கிறது செலிப்ரேட்டிங் நாய்ஸ்லி, அதாவது ஜாலியாக இந்த குட்டி பசங்களாம் கூட்டு சேர்ந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு சத்தம் போட்டுருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோன்றாங்க. யூஸ்வலி a newcomer is badly scared during his first day in the nursery. Of course எல்லாமே வந்து ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்பொழுது எல்லாமே வந்து பயந்து போய் இருப்பாங்க அப்படின்றாங்க. ஆனால் இந்த கிறிஸ்லி இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனவன். ஏன்னா இவன் பிறக்கும் பொழுதே வந்து எதோட பிறந்திருக்கான், வித் த ஃபுல் ஆஃப் கரேஜ். ஓகேங்களா. எல்லா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தோடையும் எந்த ஒரு டிவைட் ஆஃப் ஆல் சென்ஸ் ஆஃப் ஃபியர், அதாவது எந்த ஒரு ஃபியருமே இல்லாத ஒரு நபராக தான் வந்து இந்த கிறிஸ்லி கப் வந்து பிறக்குமாமா. வென் லிட்டில் சைக்ளோன்ஸ் ட்ராவலிங் பாக்ஸ் வாஸ் ஓப்பன், அது வந்து நம்ம பார்த்துருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நியூயார்க்குக்கு ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அப்படி வந்து கொண்டு வரும்போது அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, ஃப்ரீயாக போகட்டும் நர்சரிக்குள்ளன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அந்த கரடி வந்து ஃப்ரீயாக்கன உடனே வெளியே வந்து அப்படியே ஒரு பெருமையான ஒரு நடையோடு வருது. அதுதான் இங்கே வந்து ஸ்டாக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் வாக்டு ஸ்டிஃப்லி வித் ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வேணும்னே டெலிவரிட்லனா வேணுமேனே வந்து அந்த இடத்தோடைய மையப்பகுதியில் வந்து நின்றுட்டு அப்படி பார்க்குதாமா, எல்லாரையும் பார்க்குதான் சுற்றி முற்றி என்னன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பார்க்குதாமா. அதோடைய ஹேரு, அதோடைய மேனர்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் அ கிரிஸ்லி ஃப்ரம் அலாஸ்கா and I come to stay. If any of your fellows think there is anything coming to you from me, come and take it. அதாவது நான் வந்து அலாஸ்காவில் இருந்து வந்திருக்கேன். நான் இங்கே வந்து தங்குறதுக்காக வந்திருக்கேன். இப்போ யாராவது என்கிட்ட வந்து ஏதாவது வேணும்னா இந்தாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி, அதாவது என்கிட்ட நீ வச்சுக்கிட்டனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில் வந்து அது நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு புது கேரக்டர் வந்து லிட்டில் சார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து ரொம்பவே வந்து துடுக்கான ஒரு குட்டி கரடி. இந்த கரடி வந்து அது இயற்கையாகவே வந்து ஒரு நல்ல குணம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஐரோப்பிய நாட்டை சார்ந்தது. ஸோ இது வந்து ஓகே, இந்த லிட்டில் சைக்கிள் வந்துக்குள்ள அதுக்கிட்ட போயிட்டு சும்மா ஒரு லைட்டாக ஒரு அடிச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு ப்ளோ பண்ணலான்னு சொல்லிட்டு சைக்கிளோட லெஃப்ட் இயரை வந்து எய்ம் பண்ணுது. எய்ம் பண்ண உடனே இதுக்கு சைக்ளோன் தெரிஞ்சிச்சு நம்மள தான் இது அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த சைக்ளோனுடைய ரைட் பா முன்னங்காலில், அதாவது வலது பான்னு சொல்லுவாங்க, ரைட் பா, அந்த பாவை எடுத்து என்ன பண்ணுதா அந்த கிரிஸ்லி, அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தா இந்த கிரிஸ்லி இனத்துடைய அந்த வகை இது மட்டும்தான் வந்து இப்படி அட்டாக் பண்ணுவாமா. அப்படியே வந்து இந்த சாருடைய மண்டையில் வந்து அடிச்சிச்சாமா. உடனே அதுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, நம்ம அட்டாக் பண்ண போனால் நம்மள அது அட்டாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போய் கடகடன்னு அந்த இடத்த விட்டு அது ஓடிடுச்சாமா. உடனே இவர் லிட்டில் சார் போனோடனே நெக்ஸ்ட்டு இன்னொன்று வருது. அது வந்து என்ன பண்ணோம், ஒரு கருப்பு கரடி. ஓகேங்களா. அது வந்து பார்க்குறதுக்கு நம்ம லிட்டில் சைக்கிளோட 2 மடங்கு பெருசாக இருக்குமா. உடனே ஓகே, நம்மளை விட இது பெருசாக இருக்குது, ஐ மீன் இது சின்னதாக தானே இருக்கும், நமக்கு பயப்படுன்னு சொல்லிட்டு அந்த பெரிய கருப்பு கரடி வந்து வருது. ஸோ புது கம்மரில் அவனை வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஓகேங்களா. ஸோ உடனே லிட்டில் சைக்கிள் என்ன பண்ணுது, அவனையும் சும்மா விடலை. ஃபியர்ஸ்ன்றது வந்து கடுமையாக கோபமாக வந்து என்ன பண்ணுது, என்கிட்ட அட்டாக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கரடியை வந்து அடிச்சிருச்சு. ஸோ இக்னோமினியோஸ்லி அப்படின்னு கொடுத்துருக்கா. இக்னோமினியோஸ்லி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஷேம்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வந்த புது கரடி வந்து பழைய கரடி வந்து அடித்த உடனே அதுக்கு வந்து ஷேம்ஃபுல்லாக ஆயிடுச்சு. உடனே அந்த இடத்த விட்டு குடுன்னு ஓடி போய் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ராக் கிளிஃப்னு சொல்லிட்டு அந்த ராக் கிளிஃப்ல மேலே போய் ஏறி நின்றுக்குச்சாமா.
சைக்ளோன் கான்ஸ்டன்ட்லெஸ்லி மெட் எவ்ரி அட்டாக் ரீல் ஆஃப் ஃபெயின் தட் வாஸ் மேட் அப்பான் ஹிம். அதாவது தன்னை எதிர்க்க வந்துச்சுங்க பார்த்தீங்களா, அந்த கரடிகளை வந்து சும்மா விளாட்டுக்குன்னு சொல்லிட்டு சிசர் பண்ணான், அந்த லிட்டில் சிசர் பண்ணான். விளாட்டுக்கோவோ இல்லை ரியலாகவே தன்னை வந்து அட்டாக் பண்ண வந்தவங்களை வந்து இது என்ன பண்ணுச்சு, கேர்ஃபுல்லாக பார்த்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னாங்க. இந்த கான்ஸ்டன்ட்லெஸ்லி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இது வந்து கேர்ஃபுல்லி அப்படின்னு அர்த்தம். ஃபெயிண்டுன்னா வந்து ஃபேக்கு, அதாவது சும்மா விளாட்டுக்கு. இந்த இடத்துல வந்து ஃபேக்குன்றது சும்மா விளாட்டுக்கு பண்ணாலும் இல்லை ரியலாக பண்ணாலும் அதுக்கிட்ட பண்ணால் அது வந்து எதிர்ப்பு தெரிவிக்குதுன்றாங்க. அந்த 1 மணி நேரத்திலே மற்ற கரடிகள்லாம் வந்து அந்த நர்ஸில் இருக்கக்கூடிய கரடிகள்லாம் வந்து உற்று நோக்கி என்ன பண்ணுது, ஓகே இந்த கிரே கலர் ஃபிலோ இருக்கான் இல்லையா, அந்த ப்ராட் ஹெட் உடையவன், ஷார்ட் நோஸ் உடையவன், ரொம்ப குயிக்காகவும், அதாவது அடித்த உடனே மறுபடியும் அடிக்கிறவன், ஹார்டாக இருக்கவன், இவன் வந்து இவன்கிட்ட நம்மளால் வந்து சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த 3 செகண்டில் பார்த்து அந்த 3 செகண்ட் நோட்டீஸ்லேயே வந்து மற்ற கரடிகள்லாம் வந்து புரிஞ்சிச்சாமா. அந்த சமயத்துலேயே வந்து இந்த சைக்ளோன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து உறுதியாக அந்த இடத்துல வந்து இடம் இருக்குது அப்படின்ட்டு அதுங்க தீர்மானிச்சுங்க. ஸோ அதே மாதிரி அதை வந்து அந்த கிரிஸ்லி கபருக்குள்ள லிட்டில் சைக்ளோன் அதை வந்து ஒரு நல்ல விதமாக வந்து ட்ரீட் பண்ணுச்சுங்க அம்மா. அது வந்து அதோடைய 4 ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 ஆர்ம்ஸ் வந்து ஏன்னா அதால் தான் வந்து நல்லா அட்டாக் பண்ணுச்சு. ஸோ அந்த 4 ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மற்ற கரடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. பட் பீயிங் ரியலி அ ஃபைன் ஸ்பிரிட்டட், ஆனால் உண்மையாலுமே வந்து இவன் அட்டாக் பண்ணுற குணம் கிடையாது, ரொம்பவே நல்ல மனசுடைய ஃபைன் ஸ்பிரிட்டட் அண்ட் டிக்னிஃபைட் லிட்டில் கிரிஸ்லி அப்படின்றாங்க. ஓகே, ஒரு பெருந்தன்மையோடைய லிட்டில் கிரிஸ்லி. ஹி அட்டாக்ஸ் நோ ஒன் அண்ட் நெவர் ஹேஸ் ஹேட் அ ஃபைட். அதாவது தன்னை எதிர்த்தவங்க தான் வந்து அதை அட்டாக் பண்ணால் வேணுமேனு போய் அவன் வந்து அட்டாக் பண்ணலை அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது புதுசாக ஒரு சிச்சுவேஷனில் வந்து அது மிருகமாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன் தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அபவுட் தி ஆத்தர் பார்த்துடலாம். வில்லியம் டெம்பிள் ஹார்னடே வந்து பார்த்தீங்கன்னா December 1, 1854 பிறந்த March 6, 1937 வந்து இறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஜியாலஜிஸ்ட். ஸோ இவரை பற்றி வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வில்லியம் டெம்பிள் ஹார்னடே வந்து அவர் என்னென்னவா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஜியாலஜிஸ்ட், கன்சர்வேஷனிஸ்ட், டாக்ஸிடர்மிஸ்ட் அண்ட் ஆத்தர். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து இவர் எதுக்கு முன்னோடியாக இருந்திருக்காரு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் மூமெண்ட்டில் வந்து யூஎஸ்ஏயில் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் மூமெண்ட்டோடைய ஒரு முன்னோடியாக வந்து இருந்திருக்காரு. இவர் நிறைய புக்ஸும் ஆர்டிகல்ஸும் வந்து வைல்ட் லைஃப் சார்ந்து வைல்ட் லைஃப் வந்து கன்சர்வ் பண்ணும் அப்படின்றது அது நோக்கமாக கொண்டு அவர் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.